எனதினிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அல்ஜீப்ரா இயற்கணிதத்திலே சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக. இது ஷார்ட்கட் மெத்தடில் வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலா. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்ட்டு 3x ப்ளஸ் 6 பை எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x into 3x plus 6 by x minus 2 இன் மதிப்பு காண்க. சரி, இப்போ என்ன வேணும், இந்த மாதிரி பெருக்கல் கொடுத்தாங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா, சப்ஸ்டியூட் x equal to 1, y equal to z equal to 3, அல்லது ஏபிசியில் கொடுத்துக்கணும்னா a equal to 1, b equal to 2, c equal to 3. இது மல்டிப்ளையாக இருந்தாலும் சரி, டிவைடாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுக்குமே ஒரே ரூல்ஸ் தான். சரி, இஃப் யூ சப்ஸ்டியூட் x equal to 1 அல்லது a equal to 1, answer comes 0 or infinity. Answer வந்து 0 அல்லது infinity வந்தால் substitute x equal to 2 or a equal to 2. திருப்பி answer வந்து comes 0 or infinity, 0 அல்லது infinity வந்தால் then substitute x equal to 3 or a equal to 3. கண்டிப்பாக answer வந்துடும். மூணுல ஏதாவது வரும். என்ன, பெருக்கல் அல்லது வகுத்தல் எதுவாக இருந்தாலும் x equal to 1, y equal to 2, z equal to 3, அல்லது a equal to 1, b equal to 2, c equal to 3 என பிரதியிடு. சரி, இப்போ முதல்ல நம்ம x equal to 1 அல்லது a equal to 1 என பிரதியிடும் போது 0 அல்லது இன்ஃபினிட்டின்னு வருதுன்னா x equal to 2 பிரதியிடுங்க, அல்லது a equal to 2 என பிரதியிடுங்க. அப்போது திருப்பி அதில் பிரதியிட்டாலும் 0 அல்லது இன்ஃபினிட்டி வந்தால் x equal to 3 அல்லது a equal to 3 என பிரதியிட்டா கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். சரி, இந்த கணக்கு என்ன, முதல்ல எக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம என்ன எக்ஸ் ஈக்குவல் டு கேள்வியில் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஒரு கொஸ்டின், சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, கேள்வியில் எக்ஸ் ஈக்குவல் டு 1 என பிரதியிட்டா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 1 1 பை 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2x இருக்குது 2 இன்ட்டு 1 இன்ட்டு பெருக்கல் 3x இருக்குது, அப்போ 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 6 பை 1 மைனஸ் 2. அது என்ன, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, அப்போ எக்ஸுக்கு மேலே 1 மைனஸ் 2. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 2 இன்ட்டு 1 2 பை 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2. அது பெருக்கல் 3 3 ப்ளஸ் 6 பை மைனஸ் 1. சரி, இப்போ 1ல் மைனஸ் 2 போனால் மைனஸ் 1 1 பை 1 2 3. அப்போ அந்த பெருக்கல் 3 6 9 மைனஸ் 1. மைனஸ் 1க்கு மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுது. 9 பை 3, 9ஐயும் 3ஐயும் கட் பண்ண ஆன்சர் இஸ் 3. அப்போ ஆன்சர் இஸ் பி. ஆன்சர் வந்து வச்சு பாருங்க, அதுதான் ஆன்சர். சரி, ரெண்டாவது, இஃப் a plus b by a minus b and a cube minus b cube by a cube plus b cube. Are the two rational expressions, then find the product. a plus b by a minus b மற்றும் a cube minus b cube by a cube plus b cube ஆகியன இரு விகிதமுறு கோவைகள் எனில் பெருக்கல் பலன் காண்க. இதுவும் என்ன கொடுத்துக்கிறாங்க, பெருக்கல் தான் கொடுத்துக்கிறாங்க. இப்போ பெருக்கல் கொடுத்துருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், ப்ராடக்ட் ஆர் மல்டிப்ளை ஆர் டிவிஷன் எதாக இருந்தாலும் சரி, ப்ராடக்டாலும் மல்டிப்ளைனாலும் எது வேணாலும் கொடுப்பாங்க, அதுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக போட்டுருக்கு. சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2, இசட் ஈக்குவல் டு 3, அல்லது ஏ ஈக்குவல் டு 1, b equal to 2, c equal to 3. Substitute x equal to 1 or a equal to 1. In the answer is 0 or infinity வந்தால் next x equal to 2ன்றதை substitute பண்ணுங்க, அல்லது a equal to 2 substitute பண்ணுங்க. அதை substitute பண்ணி the answer is 0 or infinity then substitute x equal to 3 or a equal to 3. The answer will automatically come. சரி, இப்போ பெருக்கல் அல்லது வகுத்தல் எது வந்தாலும் x equal to 1, y equal to 2, z equal to 3, அல்லது a equal to 1 அல்லது b equal to 2, c equal to 3 என பிரதியிட. இப்போ x equal to 1 அல்லது a equal to 1 என பிரதியிட்டு
ஜீரோன்னு வந்தா அல்லது இன்ஃபினிட்டின்னு வந்துட்டா x = 2 பிரதியிடுங்க அல்லது a = 2 பிரதியிடுங்க. பிரதியிட்டா திருப்பியும் 0 அல்லது இன்ஃபினிட்டி வந்தால் x = 3 அல்லது a = 3 என பிரதியிட்டா ஆன்சர் தன்னால் வரும். பார்க்கலாம். இப்போ a இது என்ன கொடுத்துருக்காங்க, ab கொடுத்துருக்காங்க. அதனால் a = 1 b = 2 போட்டோம். என்ன கணக்கு, a + b / a + b. அப்போ 1 + 2 / a - b 1 - 2 பெருக்கல் a³ அப்போ 1³ - b க்கு பதிலாக 2³ / a³ + b³ 1³ + 2³ அப்போ 1 2 3 / 1 2 போனால் -1. 1³ என்ன அர்த்தம், 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 1 3 தரம் போட்டால் 1 மைனஸ் 2 கியூப்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 4 4 2 8 பை அதே தான் 1 + 8. அப்போ 3 -1 -3 அப்புறம் 1ல் 8 -8 போனால் -7 8 1 9 -7/9. இப்போ 3 9 கட் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 7/3. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரணும், கொடுத்துருக்கிற ஆன்சரில் ஏபிசி ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் எந்த ஆன்சருக்கு 7/3 வருதோ அதான் நமக்கு அதுக்கு ஆன்சர். சரி, விடையை எடுத்து a = 1 b = 2 என பிரதியிட்டால் 7/3 வர வேண்டும். அதான் டேக் a = 1 b = 2 இந்த கிவன் ஆன்சர் 7/3 சுருக்கம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்து a என்ன கொடுத்துருக்காங்க, a² + ab + b² / a² - ab + b². அப்போ என்ன சொன்னோம், a = 1 b = 2 போடணும். அப்போ 1² + 1 × 2 + 2² / 1² - 1 × 2 + 2². 1 ஸ்கொயர் பண்ணால் 1 4 2 2 + 4 / 1 - 2 + 4. அப்போது 1 2 3 3 4 7 இதில் 4 1 5 5ல் 2 போனால் 3 7/3 வருகிறது. தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ மீதி 3 கண்டிப்பாக வராது. இருந்தாலும் உங்களுக்கு தெரியறதுக்காக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கிறோம். a² - ab அப்போ ஆன்சர் இஸ் a. இப்போ பியில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். a² - ab + b² / a² + ab + b². அப்போ ஏக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக 2 போடுறோம். அப்போ a² 1² - 1 × 2 + 2² / 1² + 1 × 2 + 2². 1 ஸ்கொயர் பண்ணால் 1 4 2 2 + 4 / 1 + 2 + 4. அப்போது மேலே பார்த்தீங்கன்னா 1 4 5 5ல் 3 போனால் 2 போனால் 3 கீழே வந்து 4 2 6 1 7 3/7. ஆனால் என்ன வரணும், 7/3 வரணும். 7/3 வரவில்லை, நாட் கம். தட் இஸ் ராங். ரைட். அடுத்தது சி ஆன்சர் எடுக்கும். a² - ab - b² / a² - ab + b². என்ன பண்ணணும், a = 1 b = 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏக்கு பதிலாக 1² - 1 × 2 - 2² / 1² - 1 × 2 + 2². 1 ஸ்கொயர் பண்ணால் 1 × 1 2 1 × 1 1 1 2 மல்டிப்ளை பண்ணால் -2 2 மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது. -2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4 1² 1 -1 2 -2 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா -2 2 1 6 6ல் 1 போனால் -5. கீழே பார்த்தா 4 1 5 5ல் -2 போனால் 3 -5/3 வரணும். ஆனால் கணக்கின்படி என்ன இருக்குது, 7/3 வரணும். அதனால் 7/3 வரவில்லை, நாட் கம். தேர்ஃபோர் அது ராங். சரி, அடுத்தது டி ஆன்சர். a² + ab + b² / a² - ab - b². அப்போ 1 ஏக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக 2. அப்போ 1² + 1 × 2 + 2² / 1² - 1 × 2 - 2². அப்போ 1 + 2 + 2 ஸ்கொயர் பண்ணால் 4 1 -2 -4. இப்போது மேலே பார்த்தா 1 2 1 3 3 1 4 3 3 4 7 கீழே 1 -
4 2 6 6 வரும் -5. ஆனால் என்ன வரணும் 7/3 வரணும். 7/3 வரவில்லை. நாட் கம். தட் இஸ் அவர் ராங் ஆன்சர். நீங்கள் தேர்ஃபோர் ஏ இஸ் தி ஆன்சர். எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்தால் அடுத்த 3 போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக விட்டுடலாம். அடுத்தது x cube minus y cube by 3x square plus 9xy plus 6y square into x square plus 2xy plus y square by x square minus y square. Simplify. என்ன x எனக்கு 3 minus y எனக்கு 3 by 3x square plus 9xy plus 6y square பெருக்கல் x square plus 2xy plus y square by x square minus y square சுருக்குக. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் 4 ஆன்சர் போட்டுக்கணும். சரி சப்ஸ்டிட்யூட் x = 1 y = 2 z = 3 அல்லது a = 1 b = 2 c = 3 either multiply or divide. If you substitute x = 1 or a = 1 answer comes 0 or infinity. Then substitute x = 2 or a = 2 answer comes 0 or infinity. Then substitute x = 3 or a = 3. பெருக்கல் அல்லது வகுத்தல் எது வந்தாலும் a x = 1 y = 2 z = 3 அல்லது a = 1 b = 2 c = 3 என பிரதியிடு. சப்போஸ் x = 1 அல்லது a = 1 என பிரதியிட்டு 0 அல்லது இன்ஃபினிட்டி வந்தால் x = 2 அல்லது a = 2 என பிரதியிடு. அப்படி பிரதியிட்டு திருப்பி 0 அல்லது இன்ஃபினிட்டி வந்தால் x = 3 அல்லது a = 3 என பிரதியிடு. சரி முதல்ல கொஸ்டின் எடுத்து இந்த கொஸ்டின் சப்ஸ்டிட்யூட் x = 1 y = 2 எனில் கொஸ்டின்ல x³ minus y³ அப்போ 1³ minus 2³ by 3x square 3 into 1 square plus 9 into x into y 9 into 1 into 2 plus 6y square 6 into 2 square into x square அப்போ 1 square plus 2 into 2xy 2 into 1 into 2 plus 2 square 2 square y square போல 2 square by x square க்கு x க்கு பதிலா 1 1 square minus y க்கு பதிலா 2 2 square. இப்போ என்ன பாருங்க 1 3 தடவை போடணும் 1 into 1 into 3 1 into 1 into 1 வந்து 1 minus 2 கியூப்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 4 4 2 8 by 1 ஸ்கொயர் பண்ணா 1 3 1 பெருக்குனா 3 plus 9 9 into 1 9 9 2 18 plus 6 into 2 ஸ்கொயர் பண்ணா 4 அதான் அடுத்து 1 ஸ்கொயர் 1 into 1 1 plus 2 into 1 2 திருப்பி 2 ஆல் பெருக்குனா 4 plus 2 ஸ்கொயர் பண்ணா 4 by 1 ஸ்கொயர் பண்ணா 1 2 ஸ்கொயர் பண்ணா 2 into 2 4 சரி இப்போ 1ல 8 போனா -7 7 by கீழே பார்த்தீங்கன்னா 3 18 21 6 4 24 24 பெருக்கல் 4 4 8 1 9 by 1ல 4 போனா -3 மைனஸ் கேன்சல் ஆகிடும் விட்டுடுங்க. இப்போ 7 by 2 கூட்டினா 21 24 கூட்டினா 45 பெருக்கல் 9 3ஆல் வகுத்தா 3 9 இப்போ 3 45 கட் பண்ணால் 15 அப்போ 7 by 15 என்ன பண்ணணும் நமக்கு ஆன்சர் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 7 by 15ன்றது எந்த ஏக்கா பிகா சிகா டிகான்னு வந்தா அதான் ஆன்சர். ரைட் டேக் x = 1 y = 2 in the given answer 7 by 15 should come. விடை எடுத்து x = 1 y = 2 என பிரதியிட 7 by 15 வர வேண்டும். சரி a எடுத்துக்கோங்க x² plus x ஆன்சர் x² plus xy plus y² by 3 into x minus 2y. சரி இப்போ x க்கு பதிலா 1 ஸ்கொயர் plus x into y 1 into 2 plus y ஸ்கொயர் 2 ஸ்கொயர் by 3 into ஹோல் பிராக்கெட் போடணும். x க்கு பதிலா 1 minus 2y கொடுத்துருக்காங்க 2 into 2 இப்போ முதல்ல 1 ஸ்கொயர் பண்ணா 1 into 1 1 plus 4 2 2 plus 2 ஸ்கொயர் பண்ணா 2 2 4 by
3 இன்ட்டு இது சுருக்கிட்டு தான் அதை மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். இப்போ 1 மைனஸ் 4, 1 மைனஸ் 2 2 4. அப்போது மேலே இருக்கிறத ஆட் பண்ணால் கூட்டினா 4 2 6 1 7 பை 3 இன்ட்டு 1ல் மைனஸ் 4 போனால் -3. இப்போது மைனஸ் பொதுவாக எடுத்துட்டா 7/3 9. ஆனால் கணக்கில் எவ்வளோ வரணும்? 7/15 வரணும். அப்போ 7/15 வரவில்லை, நாட் கம். தட் இஸ் ராங், தவறு ஆன்சர். அப்போ ஏ ஆன்சர் வராது. சரி, பி எடுத்துக்கோங்க. x² + xy + y² பை 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2. 1² 1 xy 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2² பை 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1, 2yக்கு பதிலாக 2 பெருக்கல் 2. 1² பண்ணால் 1, 4 2 2 ப்ளஸ் 2² பண்ணால் 4 பை 3 இன்ட்டு திருப்பி சொல்கிறேன், அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார சுருக்கிட்டு தான் வெளியில் 3 அம்மாலாம் மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தப்பாக போயிடும். 1 + 4. அப்போ 1 2 3 3 4 7 பை 3 பெருக்கல் 4 1 5. அப்போ 7/3 5 15. தட் இஸ் தி ஆன்சர். அப்போ 7/15 வருது. கம்ஸ். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி, அப்போ சியும் போட வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டிருக்கிறேன். என்ன? x² - xy + y² பை x - 2y 3 இன்ட்டு x - 2y. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1² மைனஸ் 1 இன்ட்டு xy போல் 1 இன்ட்டு 2 ப்ளஸ் y² 2² பை 3 இன்ட்டு 1 மைனஸ் 2 இன்ட்டு 2. தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 2 2 மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 பை 3 இன்ட்டு 1 மைனஸ் 2 2 4. அப்போது மேலே 4 1 5 5 2 போனால் 3 3 பை கீழே 3 இன்ட்டு 1ல் 3 4 போனால் -3. தேர்ஃபோர் ஒரு 3 கட் பண்ணிட்டா -1/3. ஆனால் ஆன்சர் என்ன வரணும்? 7/15 வரவில்லை, நாட் கம். தட் இஸ் ராங், தவறு. அடுத்து டி ஆன்சர் எடுத்துக்கு. x² - xy + y² பை 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y. x² பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2. எக்ஸுக்கு பதிலாக 1² மைனஸ் 1 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 2 ப்ளஸ் 2² y² பதிலாக 2² பை 3 இன்ட்டு 1 கூட்டல் 2 இன்ட்டு 2. தட் இஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 2 2 மைனஸ் 2 ப்ளஸ் 4 பை 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 4 போட்டு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 1 4 5 5ல் 2 போனால் 3. மிஸ்டேக் இருக்குது பாருங்கள். 4 1 5 5ல் 2 போனால் 3 வரும். 3 பை 3 இன்ட்டு 5. அப்போது 3 3 கேன்சல் ஆகிடும். 1/5 வந்துருக்கணும். ராங்காக 1/3 இருக்குது. 1/5. அப்பயே 7/15 வரவில்லை, டாட் காம். ஆன்சர் இஸ் ராங், தவறு. அப்போ ஆன்சர் என்ன? பி ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்னு வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி.